சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஜீப்லேயே வந்திருக்கலாம் சார். இப்படி சந்து பந்தெல்லாம் கூட்டு வரீங்களா சார்? இந்த ஒத்தையடி பாதையில் ஜீப் வருமா? அதுவும் இல்லாமல் நம்ம ஜீப்பில் வர தெரிஞ்சு அவன் அலர்ட் ஆகிட மாட்டான் சார். அது வேற இல்லை, மூச்சு வாங்குதுங்கய்யா, நடக்க முடியலங்கய்யா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் பார்த்து வாங்க. இங்க யாரு இருக்கிற மாதிரியே தெரியலையே. மேப்ல காட்டின இடம் இதுதான். ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா ஸ்டெல்லாவை என்கொயரி பண்ணும்போது கருணா கொஞ்சம் பணத்தை அவங்க மாமா முத்துக்கிட்ட கொடுத்துருக்கிறதாவும் அவனை மிரட்டி தான் தேவன் பணத்தை வாங்கி இங்கே வந்திருப்பான்னு சொல்லி அந்த ஸ்டெல்லா சொன்னா. அவள் கொடுத்த லொக்கேஷனை வச்சு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஒருவேளை அவள் அடிக்கு பயந்து போய் சொல்லியிருப்பாளோ? ஒரு பில்டிங்கை காணுமே. ஐயா, அங்கே ஏதோ ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் சார், ஏதோ தெரியுது சார். சார் இந்த வழியாக போக முடியாது சார், முள்ளா இருக்கு. ஏன் சார்? ரொம்ப மோசமாக இருக்குது சார். சார் நம்ம இந்த வழியாக போகலாம். ஸ்டெல்லா சொன்னது உண்மையாக தான் இருக்கும் போல இருக்கு. வாங்க. அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. சரிப்பா. பார்த்து வாங்க, முள்ளா இருக்கு. அண்ணா வாங்கண்ணே. மணி, இதோ வழி இருக்கு பாருங்க, இறங்குங்க. சரி சொல்லுங்கய்யா. இருங்க, பார்த்து மெதுவா. அண்ணே பார்த்துண்ணே, பார்த்து மெதுவா. மணி, ஒருவேளை அதுவா இருக்குமா? சரி சார் வாங்க.
உள்ளதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். yes, வாங்க sir. போலாம். மெதுவா சத்தம் போடாம பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க. இங்க இல்லைங்கய்யா. சார் உள்ள யாரும் இல்லை, அங்க. பணையங்கடா, பணையங்க, சொல்லு, சொல்றா, சொல்லுன்றல்ல. பணையங்க. ஏய், எங்கடா தம்பிக்கு பக்கம்? ஓடு, ஓடு, தம்பி. பிடிங்க மணி, ஒருத்தனையும் விடாதீங்க. ஏய், இல்லங்கடா. கர்ணா மாமா முத்துவா? எங்க ஓட பாக்குறீங்க? ஏய், நில்றா. ஓடாத. ஏய், சுட்டு. ஏய், ஏய், நில்றா. எங்க ஓடுற? ஓடுறா. ஏய், நில்றான்றல்ல. ஏய், ஓடாத. ஓகே முத்து, ஆம்புலன்ஸ் வந்துடும். கொஞ்ச நேரம் எங்கேயோ வெயிட் பண்ணுங்க. உங்களை கூட்டு போய் அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே ஸ்டேஷனுக்கு வந்து தேவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓட விடுறாங்களே. டேய், எங்கடா? ஆட்டமா காட்டுறீங்க? ஆ? தூக்கி நிக்க வைங்க. ஹலோ, முட்டி போடுங்கடா. முடி போடு. கோபால், ஓடுற முட்டியா? ஜீப் எடுத்து எங்கடா நிக்கனே? ஜிஎஸ்டி ஏமாத்தனவங்க கிட்ட இருந்து தானே சார் போடுங்கண்ணே. அடிக்க ஓவரா சீன் போடுறீங்க. இன்னும் 2 போடுங்க சார். செய்யறது பூரா அயோக்கியத்தனம். இதுல நியாயம் விடக்கூடாது சார். நரகம் சார், நம்ம என்னன்னு தெரியும். காட்டுறேன்டா. போடுங்க சார். ஆமா சார். சார் நான் என்ன சார் பண்ணேன்? என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சண்முகம், அவனை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வாங்க. ஹலோ ஹலோ சார். ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சொன்ன மாதிரியே உங்க பொண்ணை ரொம்ப ஒப்படைச்சிட்டேன். சந்தோஷம் ராஜா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா சார்? பரவாயில்ல ராஜா. என்னம்மா, இன்னைக்கு எதுவும் வீடியோ எடுக்க போலையா? ஆமா இல்ல, இதோ எடுத்துட்டா போச்சு. ஏய் கயல், கயல், சார் சார் கயல், பதட்டப்படாதீங்க. எங்க போற? சார், அவ எங்க சார், போறா? அவ எங்க போறா? இங்க தான் ஏதாவது வீடியோ எடுத்துட்டு இருப்பா. வந்துருவா சார். அவ போனை எடுத்துட்டு போனாலே உடம்பெல்லாம் பதறுது ராஜா. அவ்வளவு பயமா இருக்கு. இனிமே ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. நீ மட்டும் இல்லைன்னா அவ எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிப்பா தெரியுமா? உனக்கு உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ராஜா. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. அட விடுங்க சார், நமக்குள்ள என்ன சார் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரிப்பா. அதெல்லாம் பாத்துக்கலாம். அவன் மறுபடியும் போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறா. நீ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுப்பா. நான் கண்டிப்பா அட்வைஸ் பண்றேன் சார். கயல் சார், நான் அவளை கூட்டு வந்து டிராப் பண்றேன். நீங்க கிளம்புங்க. அப்ப நான் வரேன். சரி சார், தைரியமா போங்க. ஓ, இங்கதான் இருக்கியா? மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? அங்கிள் அப்பா உன்னை நான் டிராப் பண்றேன்னு சொன்னேன், அப்படியே கிளம்பிட்டாரு. சாரி அங்கிள். நீங்க எவ்வளவு சொல்லியும் நான் எதையுமே கேட்கல. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்றது எனக்கே இப்பதான் ரியலைஸ் ஆச்சு. நீங்க மட்டும் வரலன்னா என்ன இருக்கும்ன்றது என்னால ப்ரிடிக்டே பண்ண முடியல. அட விடுமா, பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா
உன்னோட ஆர்வம் தப்பில்லை, ஆனா அதுக்கான வயசு தான் இது இல்லை. நீ மட்டும் படிச்சு ஒரு டிகிரி எடு. நீ விருப்பப்பட்ட இடத்துல எங்க டிபார்ட்மெண்ட்ல நானே சேர்த்து விடுறேன். ஆனா உன்னை நான் தேடி வந்ததுனால தான் கவர்மெண்ட்டை ஏமாத்தி சில பிசினஸ் மேன்ஸு ஃபேக் ஜிஎஸ்டி நம்பரை வச்சுக்கிட்டு கட்ட வேண்டிய வரியை கட்டாம ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒரு கேங்கு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த கேங்கை பிடிக்கிறதுக்கே நீ தான் காரணமா இருந்த. அது மட்டும் இல்லை, அந்த கேங்கு கிட்ட இருந்த அந்த ஃபேக் ஐடி வச்சிருந்த பணக்கார முதலைங்களோட லிஸ்ட்டை நான் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீ இல்லாம சாத்தியமே ஆயிருக்காது. ஆமா, சிங்கராஜை பத்தி நீ உன் யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தியே, அது எப்படி? இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வியூஸ் அதிகப்படுத்துறதுக்காக போடுவாங்களே, அந்த மாதிரியா இல்ல கான்ட்ரவர்சிக்காக கிரியேட் பண்ணதா? சிங்கராஜ் அவர் பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை நான் நேர்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை கொஞ்ச நாள் நான் ஃபாலோ பண்ணேன். அப்பதான் அவர் பண்ற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுமே நான் கேப்சர் பண்ணேன். அது எல்லாமே இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ்மா. வெறும் நந்துவோட வாக்குமூலத்தை வச்சு அவனை என்னால ஒன்றும் பண்ண முடியாம இருந்தது. இது போதும் அவனை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு. ஆமா, சிங்கராஜா நீ எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச? ஒரு நாள் நான் யூடியூப் ஷூட்டுக்காக ஈசிஆர் பக்கம் போயிருந்தேன். அப்போதான் சிங்கராஜ் யங்ஸ்டர்ஸ் சில பேரை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்புறம் என்ன, என்னோட ப்ராஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது சரி.